അല്ല ഈ ഇപ്പോൾ മലക്കെപ്പോഴാണ് പോണ്? നാളെ എപ്പോൾ പോവുക? ഇന്നിപ്പോൾ എന്നോട് ഇവിടെ പറയാൻ വരാഞ്ഞെന്തേ? വീട്ടിൽ പോണ് വന്നില്ലേ നേരത്തെ? ആരോട് പറഞ്ഞു? താത്തടോ. അപ്പോൾ ഈ നോമ്പൊക്കെ എടുത്തോ? അപ്പം എനിക്ക് ഫാത്തിയൊക്കെ ഓതാ അറിയാം? ഒന്ന് ഓതിയാ ഫാത്തിയ? വെറുതെയൊക്കെ ഉഷാറാക്കി വരും. പിന്നെന്താ എനിക്കറിയാം. പിന്നെ എത്ര ദിവസം കഴിഞ്ഞിട്ടാ വരിക? 4 ദിവസം കഴിഞ്ഞിട്ടോ? അപ്പം നമുക്കെന്താ അരവണ പായസം എന്താ കൊണ്ടുവരിക? അരവണേ മറക്കരുത് കേട്ടോ. മലക്കെ കയറുമ്പോൾ ഉഷാറായിട്ട് ശ്രദ്ധിക്കണം കേട്ടോ. അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. அன்பிற்குரிய மூமின்களே, மனிதநேயத்திற்கும் மத நல்லிணக்கத்திற்கும் ஒரு அழகான சான்றை பற்றித்தான் இன்று நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன். சமூக வலைதளங்களில் இன்று நான் கண்ட ஒரு வீடியோ மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளித்தது. ஒரு முஸ்லிம் சகோதரரின் வீட்டிற்கு அவரது அண்டை வீட்டு சிறுமி விருந்தினராக வருவதே அந்த காட்சி. சபரிமலைக்கு செல்ல மாலை அணிந்து தயாராக இருக்கும் அந்த மகள் தான் மலைக்கு செல்லும் விபரத்தை அண்டை வீட்டு உப்பாவிடம் பெரியவரிடம் சொல்லவே அங்கு வந்தாள். அந்த சகோதரர் அந்த சிறுமியிடம் காட்டிய வாஞ்சை ஒரு தந்தை தன் மகளிடம் காட்டும் அந்த புனிதமான அன்பைப் போலவே இருந்தது. நாளை காலை நான் மலைக்குச் செல்கிறேன் என்று அந்த மகள் சொல்லும்போது என்னிடம் ஏன் முன்னமே சொல்லவில்லை என்று அவர் கேட்கும் அந்த ஆதங்கத்தில் அன்பின் ஆழம் தெரிகிறது. அவள் விரதமெல்லாம் சரியாக இருந்தாயா என்று விசாரிப்பதோடு அந்த மகளிடம் ஃபாத்திஹா சூராவை ஓதச் சொல்லும்போது நாம் ஆச்சரியப்பட்டு போகிறோம். அந்த மகள் அழகாக பிஸ்மி சொல்லி ஃபாத்திஹா ஓதுவதை கேட்கும்போது மதங்களை கடந்து மனிதர்களுக்கு இடையிலான ஆத்மார்த்தமான உறவின் மேன்மையை நாம் உணர முடியும். மலை ஏறும்போது கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறும் அந்த உப்பா திரும்பி வரும்போது தனக்கு அரவண பாயசம் கொண்டு வர வேண்டும் என்ற ஆசையையும் வெளிப்படுத்துகிறார். இந்த ஒரு காட்சி போதும் இந்த நாட்டில் வகுப்புவாதத்தை பரப்புபவர்களின் கண்களை திறக்க. உண்மையான இஸ்லாம் இதையே போதிக்கிறது. தன் அண்டை வீட்டார் பசியோடு இருக்கும்போது தான் மட்டும் வயிறு நிறைய உண்பவன் நம்மில் சேர்ந்தவன் அல்ல என்று போதித்த முஹம்மது நபி அவர்களின் வழித்தோன்றல்கள் நாம். மதம் எதுவாக இருந்தாலும் அண்டை வீட்டாரின் பாதுகாப்பையும் மகிழ்ச்சியையும் உறுதி செய்வது ஒரு இறை நம்பிக்கையாளனின் கடமையாகும். முஹம்மது நபி அவர்களின் வீட்டு வாசலில் தினமும் குப்பை கொட்டிய ஒரு யூத பெண்மணி இருந்தார்கள். ஒரு நாள் அவர்களை காணாதபோது அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்ததோ என்று தேடிச் சென்ற நபிகளாரின் பண்பை நாம் மறக்கக்கூடாது. இதே அன்பைத்தான் கலிஃபா உமர் அலி அவர்களும் வரலாற்றில் காட்டினார்கள். ஜெருசலேமை கைப்பற்றிய போது அங்குள்ள கிறிஸ்தவ ஆலயத்தில் பிரார்த்தனை செய்ய வாய்ப்பு கிடைத்தும் தான் அங்கு தொழுதால் பின்னாளில் வரும் முஸ்லிம்கள் அதை ஒரு மசூதியாக மாற்றிவிடுவார்களோ என்று அஞ்சி வெளியே வந்து தொழுத உமர் அலி அவர்களின் நிலைப்பாடு பிற மதத்தினர் மீதான மரியாதைக்குச் சிறந்த உதாரணம். இந்த பாரம்பரியத்தைத்தான் நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். ஒரு ஐயப்ப பக்தன் கொண்டு வரும் அரவண பாயசத்திற்காக காத்திருந்த சிறுவயது எனக்கும் உங்களுக்கும் இருந்திருக்கும். பள்ளிப்பருவத்தில் நண்பன் கொண்டு வரும் அந்த இனிப்பை சுவைக்காத முஸ்லிம்கள் மிக குறைவாகவே இருப்பார்கள். மதத்தையும் ஜாதியையும் சொல்லி மனிதர்களை பிரிக்க நினைப்பவர்களுக்கு முன்னால் நமது நாடு என்றும் இத்தகைய அன்பின் அடையாளங்களை உயர்த்தி பிடித்துள்ளது. அன்பையும் ஒற்றுமையையும் குலைக்க யார் முயன்றாலும் மனிதநேயமற்ற வகுப்புவாதச் செயல்கள் இங்கே வெற்றி பெறாது என்று ஒவ்வொரு நம்பிக்கையாளனும் உறுதியாக நம்புகிறான். இத்தகைய நன்மைகள் நிறைந்த காட்சிகள் நம் நாட்டில் என்றும் நிலைத்திருக்கட்டும். இறைவா, எங்கள் நாட்டின் அமைதியையும் அன்பையும் என்றும் பாதுகாப்பாயாக. மனிதர்களுக்கு இடையே பிரிவினையை உண்டாக்கும் தீய சக்திகளிடமிருந்து எங்களை காத்தருள்வாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.